டெக் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஏசியன் வந்து புதுசாக ஒரு இன்ட்ரோ கொடுத்த ஒரு ஸ்ப்ரேயர் மிஷினோட வீடியோ தான். இந்த ஸ்ப்ரேயரோட மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னா GRACO GX19. அதோட அன்பாக்சிங் வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். மேலும் என்னுடைய வீடியோ உங்களுக்கு கண்டினியூவாக கிடைக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கீழே இருக்க பெல் சிம்பலை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அன்பாக்சிங் பண்ணதுக்கு முன்னாடி அதில் என்னென்ன டீட்டெயில் ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்குன்னு சொல்லி ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸ்ப்ரேயர் அதோட மாடல் நம்பர் GX19. அதை வால்டேஜ் பார்த்தீங்கன்னா 230, ஏசியன் பெயிண்ட் கம்பெனியோடது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா GRACO இந்தியன் பிரைவேட் லிமிடெட். ஃபேஸ் வந்து 4 பேஸுக்குள்ள யூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ரேட் 1,15,000. எந்த கண்ட்ரியில் இதை வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்கன்னா USA, அதாவது அமெரிக்கன் கம்பெனி தான் இந்த GRACOவோட தாயகம். சரி வாங்க நம்ம இனி அன்பாக்சிங் பண்ணி பார்க்கலாம். சரி வாங்க இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சரி வாங்க அன்பாக்சிங் பண்ணிவிட்டு அதில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது, என்ன எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி நம்ம செக் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அன்பாக்சிங் பண்ணியாச்சு. இதான் ஏசியன் வந்து புதுசாக அறிமுகப்படுத்தின GRACO GX19 ஸ்ப்ரேயரோட ஏர்லெஸ் ஸ்ப்ரேயரோட மிஷின். ஓகேவா? இதில் வந்து என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க சொல்லி நம்ம பார்க்கலாம். இது வந்து எங்கே யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா மீடியம் இன்டீரியர் ப்ராஜெக்ட் ஒர்க்குக்கு, சரி கொஞ்சம் ரோலர் இல்லாமல் நல்ல ஒரு ஃபினிஷிங் வால் பெயிண்டிங் பண்ணுறதுல நல்ல ஒரு ஃபினிஷிங் வேணும்னா நம்ம இந்த ஏர்லெஸ் ஸ்ப்ரேயர் மிஷினை யூஸ் பண்ணி அந்த ஃபினிஷிங் வந்து கஸ்டமருக்கு வந்து நம்ம கொடுக்கலாம். நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் சைட் வாரண்டி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? 1 இயர் சைட் வாரண்டி கொடுத்துருக்காங்க. லைட் வெயிட் மிஷின். நம்ம ஈஸியாக வந்து இதை ஒரு இடத்துலேருந்து அடுத்த இடத்துக்கு வந்து பைக்கில் வச்சு நம்ம கொண்டு போய் கிடலாம். அதாவது டிரான்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு பைக்கில் வச்சு ஈஸியாக கொண்டு போயிடலாம். அதாவது டிரான்ஸ்போர்ட் ஈஸி, அதாவது லோ வெயிட். இது வந்து எங்கே ஃபில் பண்ணி யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த கண்டெய்னர் தான். இந்த கண்டெய்னரோட கெப்பாசிட்டி 5.7 லிட்டர். 5.7 லிட்டர் வந்து இந்த கண்டெய்னரில் வந்து ஃபில் பண்ணிக்கிடலாம். ஃபில் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து கண்டினியூவாக வந்து யூஸ் பண்ணிக்கிடலாம். அதாவது உடன் ஃபினிஷ், அதாவது எமுலேஷன். இது ரெண்டுக்கு வந்து 2 டிப் கொடுத்துருக்காங்க இந்த கன்னில். இந்த ஓஸ் வந்து பார்த்தீங்கன்னா 25 ஃபீட், அதாவது 25 அடி வரைக்கும் டிஸ்டன்ஸ் வரைக்கும் நம்ம மிஷினை வச்ச இடத்துல இருந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் இந்த ஓஸை மட்டும் கொண்டு போய் நம்ம எல்லா இடத்துக்கும் வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கிடலாம். அதோட கனெக்டடாக ஒரு கன் கொடுத்துருக்காங்க. இந்த கன்னில் வந்து பார்த்தீங்கன்னா கன்னில் வந்து குயிக்காக, அதாவது மிஷினோட ரோட்டருக்கோ எந்த இதுவுமே டஸ்ட் எதுவும் பார்ட்டிக்கல் ஒன்றும் போகாமல் இருக்கிறதுக்காக அந்த கன்னுக்கு அவுட் சைடில் ஒரு ஃபில்டரை வந்து இன்புட் பண்ணியிருக்காங்க. அதை எப்படி ரிமூவ் பண்ணுன்னா இந்த லாக்கை ரிமூவ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஓப்பன் பண்ணிக்கிட வேண்டியதுதான். இப்போ நான் உங்களுக்கு அதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இதுதான் அந்த ஃபில்டர். இந்த ஃபில்டர் போடாதனால இந்த கன்னோட லைஃப் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். அதாவது டஸ்ட் பார்ட்டிக்கல் ஒன்றும் இதை வந்து அடைக்காமல் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கும். நெக்ஸ்ட் அதை நம்ம அப்படியே இப்படி லாக் பண்ணிக்கிடலாம். லாக் பண்ணிக்கிட்டு நம்ம பண்ணுற ஃபஸ்ட் ஒர்க் பார்த்தீங்கன்னா இந்த லாக் வந்து போட்டணும். இந்த லாக் எதுக்குறதுனா நம்ம ஸ்ப்ரே பண்ணிகிட்டு இருக்கும்போது நமக்கு தெரியாமல் இந்த கன்னை வந்து ப்ரெஸ் ஆகிட விடாது. அதோட ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு சேஃப்டிக்காக தான் இந்த லாக் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 டிப் கொடுத்துருக்காங்க. உடன் ஃபினிஷுக்கு தனியாகவும், அதாவது சாலிட் பேஸுக்கு வந்து செப்பரேட் ஆகும். இந்த கன்னுக்கு வந்து 2 டிப் கொடுத்துருக்காங்க. அந்த டிப்போட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 210. இது வந்து உடன் ஃபினிஷுக்கு. நெக்ஸ்ட் ஒன் 515. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எமுலேஷன், அதாவது வாட்டர் சாலிடை யூஸ் பண்ணுறதுக்காக
515 இதோட டிப் கொடுத்துருக்காங்க. அந்த டிப்பை நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். இதுதான் நான் சொன்ன அந்த 2 டிப். இது 210 உடன் ஃபினிஷிங்காகவும், 515 இது வந்து எமுலேஷன் ஒர்க்காகவும் இதை வந்து யூஸ் பண்ணிக்கிடலாம். இது நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கா பார்த்தீங்கன்னா, நம்ம ஒர்க்கெல்லாம் கம்ப்ளீட் ஆனது பிறகு இதில் ப்ராப்பராக வந்து ஃபஸ்ட்டு க்ளீனிங் ப்ராப்பராக வந்து நம்ம பண்ணணும். எந்த ஒரு பொருளையுமே நம்ம ப்ராப்பராக வந்து க்ளீனிங் பண்ணாமல் இருந்தாலோ, எந்த ஒரு மிஷினையுமே அதோட லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா லைஃபோட டைம் வந்து கம்மியாகிட்டே இருக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம இதே போலப்பட்ட ப்ரஷ் எல்லாம் வாங்கி அதை வந்து பர்ஃபெக்டாக வந்து க்ளீன் பண்ணிடணும். நெக்ஸ்ட் இந்த கண்டெய்னரில் ஊற்றும் போது பெயிண்டில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய அந்த டஸ்ட் பார்ட்டிகளோ, அப்போ அதை ஃபில்டர் பண்ணுறதுக்காக அந்த கண்டெய்னருக்குள்ளாடியே ஒரு ஃபில்டர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் பட்டன் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. நம்ம யூஸ் பண்ணும்போது ஆன் ஆஃப் பண்ணிக்கிடலாம். ஆன் ஆஃப் பண்ணிக்கிட்டு இந்த ப்ரெஷரை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கும் ப்ரெஷரை லாக் பண்ணுறதுக்காகவும் ஒரு லாக் பட்டன் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அதோட எக்ஸ்ட்ரா ஒரு அட்வான்டேஜ் சிஸ்டம் இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா, இதோட மிஷின் இன்புட்டுக்கு உள்ளாடி ஸ்டெப்லைசிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. அதாவது வீட்டில் இருக்க ஃப்ரிட்ஜு, டிவி இதுக்கு வந்து நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ப்ரொடக்ஷன் கொடுப்போம். அதோட நேம் வந்து ஸ்டெப்லைசர்னு சொல்லுவோம். அதே ஸ்டெப்லைசர் ப்ராசஸ் வந்து இதுக்கு உள்ளாடி வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இதனால் என்ன நம்ம ஒரு யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, வால்டேஜ் வந்து வேரியேஷன் ஆகலாம். அப் அண்ட் டவுன் வால்டேஜ் வந்து வேரியேஷன் ஆகும். வால்டேஜ் வந்து வேரியேஷன் ஆகிட்டு அது லோ வால்டேஜில் நம்ம மிஷினை வந்து கண்டினியூவாக வந்து யூஸ் பண்ணிகிட்ருப்போம். கண்டினியூவாக யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, மிஷினோட லைஃப் வந்து கம்மியாகும். அந்த மிஷினுக்குள்ளே இருக்க சின்ன சின்ன அந்த எலக்ட்ரிக்கல் திங்ஸு, எலக்ட்ரிக்கல் கண்ட்ரோல் எல்லாமே வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு குயிக்காக டேமேஜ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இதுக்குள்ள வந்து ஸ்டெப்லைசிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர், அதாவது நம்ம இந்த 5.7 லிட்டர் இந்த கண்டெய்னருக்குள்ளாடி பெயிண்டை ஊற்றிட்டு நம்ம இதில் ஸ்ப்ரே பண்ணும்போது ஸ்ப்ரே பண்ணக்கூடிய கன்னோட ப்ரெஷர் லோவாக இருக்கணுமா ஹையாக இருக்கணுமா அதை வந்து நம்மளே வந்து செட் பண்ணிக்கிடலாம். அது செட் பண்ணுறதுக்காக இதில் வந்து ப்ரெஷர் ரெகுலேட்டர் கொடுத்துருக்காங்க. இதை அட்ஜஸ்ட் பண்ணி ப்ரெஷர் வந்து பெயிண்ட்டு நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது அதோட ப்ரெஷரை வந்து மினிமமாக இருக்கணுமா ஹையாக இருக்கணுமா மீடியமாக இருக்கணுமா அது நம்மளே வந்து ரெகுலேட் பண்ணி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டு நம்ம சர்ப்ரைஸில் வால் சர்ப்ரைஸ் ஃபுல்லாக வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் வந்து அன்பாக்சிங், அதாவது GRACO GX19 அதோட அன்பாக்சிங் வந்து பார்த்துக்கிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோ வந்து கீழே நான் கொடுத்துருப்பேன். நெக்ஸ்ட் வீடியோ கீழே கொடுத்துருக்கேன், மறக்காமல் பாருங்கள். அதில் வந்து இந்த ஸ்ப்ரேயர் மிஷினை வந்து சைட்டில் வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அதுக்கான வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட் உள்ள வீடியோவில் வந்து கொடுக்குறேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், என்னோட பேஜை வந்து எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு. நெக்ஸ்ட் வந்து மறக்காமல் கீழே இருக்க பெல் சிம்பலை ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.